மருத்துவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீடு எதிர்கொள்ளும் சவால்களும் சிக்கலும் என்கிற சமூக நீதி கருத்தரங்கத்தினுடைய தலைவர் சிமானந்தம் அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கிற ராஜேஷ் அவர்களே, முத்தவந்தனம் கூடிய சிவஞான பிரகாசம் அவர்களே, முன்னிலை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளை, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற சான்றோர்களே, எனக்கு பின்னாலே பேச இருக்கிற பேராசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்வின் கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு இந்த கருத்தரங்கத்தை இங்கே துவக்கி இருக்கிற பண்டிதர் பதிப்பகம், மணங்காமுடி பதிப்பகம், அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக வருகை தர இருந்த இந்திய குடியரசுக் கட்சியினுடைய எழுச்சி தலைவர் டாக்டர் சேந்தூர் தமிழரசன் அவர்கள் நேற்றைய சென்னை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த கருத்தரங்கத்திலே உரையாற்றிய பிறகு அவருக்கு ஏற்பட்ட சிறு உடல்நல குறைவு காரணமாக இந்த நிகழ்விலே அவர் பங்கேற்க முடியாத ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நிறைவு செய்கிற வகையில அவருடைய கருத்துக்களை, அவர் பேசி வருகிற உள்ஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எப்படி நாம் தீர்வு காண வேண்டும், எப்படி அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்கிற கருத்துக்களை பல இடங்களிலே பத்திரிகையாளர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து பேசி வருகிற ஒரு தலைவர். என்றைக்கு அருந்தியர் உள்ஒதுக்கீடு என்கிற பிரச்சனை 98 உருவாக்கியதோ அப்பொழுதே அதை உள்ஒதுக்கீட்டை எதிர்த்த ஒரு தலைவர், தெளிவாக எதிர்த்த தலைவர் டாக்டர் சேந்தூர் தமிழரசன் அவர்கள். இந்த உள்ஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும், இடஒதுக்கீட்டை நீர்த்து போக செய்யும். ஆகவே இதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இதனை அமல்படுத்தக்கூடாது, உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்கிற கருத்திலே அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அவர்கள் அருந்துதியருக்கு நன்மை செய்கிற நோக்கத்தோடு அவர்களை தூக்கி விடுவதாக, அவர்களை பெரிய அரியணையிலே ஏற்றி வைப்பதாக, அங்கு அப்பொழுது அவர் மைனாரிட்டி திமுக அரசாக இருந்த காரணத்தினாலே அங்கே இருக்கிற இடதுசாரி சிந்தனையாளர்கள் நம்மை எல்லாம் இங்கே தஞ்சை மண்ணிலே போராட்ட களத்திலே விவசாயிகளுக்கான தொழிலாளர்களை எல்லாம், விவசாய தொழிலாளர்களை ஒன்றிணைத்தோம் என்று சொன்ன கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுகிறவர்கள், அவர்கள் எல்லாம் ஏதோ அருந்துதியரை நாம் அவர்களுடைய உரிமையை பறிப்பதாகவும், நாம் மட்டும் வளர்ந்து வருவதாகவும், பறையரும் பல்லரும் வளர்ந்து வருகிறார்கள், அரசு பணிகளிலே அவர்கள் சேர்ந்து இன்றைக்கு உச்சாணி பொம்புக்கு சென்று விட்டார்கள், அருந்துதியர் மக்கள் மட்டும் இன்றும் இழிவு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெரியாரிய சிந்தனையாளர்கள், திராவிட சிந்தனையாளர்கள், கம்யூனிச சிந்தனையாளர்கள், இவர்கள் எல்லாம் அம்பேத்கரிய சிந்தனைக்கு எதிரானவர்கள் என்பதை அப்பொழுதே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். கம்யூனிசத்தையும் எதிர்த்தார், காங்கிரசையும் எதிர்த்தார். அம்பேத்கர் அவர்கள் இந்த சித்தாந்தம் முழுவதும் நமக்கு எதிரான சித்தாந்தம் என்பதற்காகத்தான் அவர் தனியாக நமக்கான சிந்தனைகளை, நமக்கான உரிமைகளை அவர் போராடி நமக்காக பெற்றுக் கொடுத்த உரிமைகள், ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே நம்ம தாத்தா பெற்றுக் கொடுத்த உரிமை, நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு அருந்துதியர் தூக்குறாங்க, தாத்தாவோடு இணைந்து எம்.சி. ராசாவோடு இணைந்து எல்.சி. குருசாமியை போன்றவர்கள் எல்லாம் இணைந்து அன்றைக்கு ஆங்கிலேயர்களிடம் பேசி பல்வேறு இடஒதுக்கீடுகளை ஆங்கிலேயர்
ஆட்சி காலத்திலே நாம் பெற்றவர்கள். ஏதோ இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல, திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேசுவதை போல, இவர்கள் தான் நமக்கு இடஒதுக்கீட்டை தந்தவர்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் நமக்கு இடஒதுக்கீட்டை பிச்சை போட்டவர்கள் போட்டு பேசிக் கொண்டிருப்பவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இவர்களால் நமக்கு இடஒதுக்கீடு வரவில்லை, இவர்கள் நமக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தரவில்லை. இன்றைக்கு கருணாநிதி என்ன செய்திருக்கிறார்? எப்படியாவது இந்த இடஒதுக்கீடு நீர்த்து போவதற்கு வழியை கண்டுபிடித்து அவருடைய அந்த நாணத்தந்திரம், அவருடைய பெரிய அரசியல் சாணக்கியல். ஏன்னா இவர் அப்படியே போட்டாங்க இதாயிடும் தான் ஒரு நீதிபதி ஆணையத்தை போட்டு, அந்த ஆணையத்தின் மூலமாக ஜனார்தனன் ஆணையத்தின் அவர்கள் பரிந்துரை செய்ததை இவர் சட்டமாக்கி, அந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வைக்கிற வகையிலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறார் கருணாநிதி. எதற்காக? இடஒதுக்கீடு யார் இடஒதுக்கீடு எடுத்து கொடுக்கிற? 18% பட்டியலின மக்களுக்கு யார் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு? ஊனா ஒப்பந்தம் மூலமாக பெறப்பட்ட இடஒதுக்கீடு. கருணாநிதி SC/ST மக்களுடைய இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுப்பதற்கு யாரை அழைத்து பேசியிருக்க வேண்டும்? அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு. அனைத்து கட்சி கூட்டத்திலே அப்ப யாரை அழைத்திருக்க வேண்டும்? அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட அமைப்புகளை, தலித் அமைப்புகளை அழைத்து பேசியிருக்க வேண்டும். ஒரு பெரிய அமைப்பாக இருக்கிற இந்திய குடியரசுக் கட்சியை அழைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் கடுமையாக யார் எதிர்ப்பார்களோ அவர்களை அழைக்காமல் அவர்களுக்கு ஆதரவு பெற்ற 2 தலித் அமைப்புகளை அழைத்து அதிலே ஒருவர் வெளியேறி வந்தார். ஒருவர் இன்றைக்கு மாதட்டி பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணன் அன்னைக்கு ஆதரித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த விளைவை அன்னைக்கு எதிர்த்து வெளியே வந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறார். இன்றைய வரையில இன்னும் ஒரு நிலையான ஒரு பேச்சு, நிலையான கருத்து, இவ்வளவு பாதிப்பு 2009க்கு பிறகு இந்த உள்ஒதுக்கீடு சட்டம் அமலான பிறகு எவ்வளவு பெரிய பாதிப்பு பறையர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு கூட இன்றைய வரையிலே தெளிவாக அதை எதிர்ப்பதற்கு, உள்ஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லாத நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் சொல்வதை போல ஏதோ உள்ஒதுக்கீடு அருந்ததியை கொடுப்பதை நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம், சேகூர் தமிழரசன் மட்டும்தான் எதிர்க்கிறார், கிருஷ்ணசாமி மட்டும்தான் எதிர்க்கிறார், அண்ணன் புரட்சிமணி மட்டும்தான் எதிர்க்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறை உள்ள தலைவர்கள் நாங்கள். அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் என்கிற நீ உள்ள எண்ணத்திலே இருக்கிறவர்கள் நாங்கள். அவர்களும் வளர வேண்டும், அவர்களும் நல்ல பதவிகளிலே நல்ல பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நாங்கள். ஆனா இவரெல்லாம் எண்ணம் இல்லாதவங்க. இவர் குழப்பம் அறிக்கையில இன்னும் பறையர் அவரு அருந்ததிற்கு பறையர் கொண்டு கொடுக்க மாட்டாரு. அப்ப இவரு கொடுத்துவார் நினைக்கிற ராமதாஸ். அவரு ஆதரவு உள்ஒதுக்கீட்டுக்கு கம்யூனிஸ்டார் கொடுத்துவார் போல் தெரியுது. அருந்ததிற்கு கொண்டு கொடுத்துவார் வாழ்வு இல்லை. ஆக அவங்க வாழ்க்கையோடு இவர் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் தெரிகிறது. இவர்கள்லாம் சப்போர்ட் பண்றவங்களா பாருங்க. யார் இடஒதுக்கீட்டை எடுத்து யார் பேசுறது? எம்பிசி ஒதுக்கீட்டுல போய் கேளு. பிசி ஒதுக்கீடு மாநில உரிமை, அதிலே உள்ஒதுக்கீடு கூட நாங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. நாங்கள் அதுக்கு எந்த கேள்வியும் எதிர்கேள்வியும் கேட்கவில்லை. அரசியல் சட்டத்திற்கு மாறாக அரசியல் சட்டம் அடங்கியிருக்கிற எங்கள் ஐயா அரசியல் சட்டத்திலே எங்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை தெளிவாக கூறிய பிறகு கூட அந்த அரசியல் சட்டத்திற்கு எதிராக உள்ஒதுக்கீட்டை மாநில அரசே நீங்கள் தீர்மானித்து செய்த கொடுமைதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்களை இன்றைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எங்களுடைய பணிகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அருமை சகோதரர் அருண் முத்துக்குமரன் பேசியது போன்று எங்கே நீங்க சொன்னீர்களே, இங்கே யார் குப்பரைப்படி ஈழ்த்தொழில செய்கிறோம்? இங்கே கடலூர் மாவட்டத்திலே யார் செய்கிறார்கள்? மயிலாடுதுறையிலே, தஞ்சாவூரிலே யார் செய்கிறார்கள்? நீ வேண்டுமானால் இது நாமக்கல்லிலே, சேலத்திலே ஒரு 3 மாவட்டத்திலே செய்யலாம். தமிழகத்தில் இருக்கிற 34 மாவட்டத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற 1 கோடி பறையர்களாக இருக்கிற நாங்கள் தானே அதிகமாக இழித்தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தானே இன்னும் மேல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தானே இன்றைக்கு பிறந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் செய்யாத இழித்தொழிலா? எப்படி இவர்கள் கணக்கு போட்டார்கள்? யாரை வைத்து இவர்கள் கணக்கீடு செய்தார்கள்? 2.5% தான் அருந்ததியர் வருகிறாக கணக்கு இருக்கிறது. ஆனால் 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 3% கொடுங்க, அது கூட பரவாயில்ல. நாங்க 3%-லே எங்க 15%-லே சேர்த்து எங்க இடஒதுக்கீடு எடுக்கிற பறிக்கிற ஒரு சூழ்ச்சியை முன்னுரிமை என்கிற அடிப்படையில இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது என்ன நிலைமைக்கு வந்திருக்குது? கருணாநிதி எப்பயுமே எல்லாரையும் 2 கட்சிகளையும் கூட பிளவு கொடுக்குவார், சாதிகளை பிளவு கொடுக்குவார், எல்லாத்தையும் பிளவுபடுத்துகிறவர். இங்கே தலித் மக்களுடைய ஒற்றுமையிலும் அந்த பிளவை ஏற்படுத்தி இன்னைக்கு என்ன பண்றான்?
என்னதான் அங்க திருமாவளவனை உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிற, கருணாநிதி சொன்ன உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிறன்னா கூட அங்க ஒரு கற்பையா போய் திருமாவளவனுடைய உருவப்பொம்மையை கொடுக்கிறான். அப்ப என்ன நடக்கும்? உருவப்பொம்மையை கொடுக்கும் போது திரும்பி அடிக்க போவான். ஆக கருணாநிதி விரும்பிய அந்த சாதிய மோதல்கள், உட்சாதி மோதல்கள், அதற்கான கூரைத்தான் அவர் கற்பித்து போனார். இவர்கள் திரும்பி விட வேண்டும். இவர்கள் எதற்காக நம்ம என்ன கேட்கிறோம்? எங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப 24% எங்களுக்கு இடஒதுக்கீடு கூடியான்னு கேட்க போராட வேண்டிய நேரத்துல இந்த உள்ஒதுக்கீடை எப்படி கொடுத்த நமக்குள்ள போத விட்டு இப்ப அவன் நம்ம எதிர்க்கிற மாதிரியும் அருந்துதிய நம்ம மேல கோபப்படுறாலையும் இது நடக்கிற ஒரு கலவரங்களுக்கு காரணமாக உருவாக்கி விடுகிற ஆட்சியாளர்கள் செய்ததை இன்றைக்கு நீதித்துறையும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு பெரிய கொடுமையாக இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இருக்கிற நீதிபதிகள் 5 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் தான் SC/ST இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதை 7 நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்ச் வழங்கி இருக்கிற தீர்ப்பு உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகளை வழங்கலாம் என்கிற தீர்ப்பு தான் இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிறது. சட்டத்தை இன்றைக்கு அருந்து உள்ஒதுக்கீடு கருணாநிதி இடஒதுக்கீடு இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலம் செல்லும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய பணிகள், நம்முடைய விழுக்காடுகள், நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அனைத்தும் பாழ்பட்டு போகின்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை நாம் எதிர்த்து கிளர்ந்தெழ வேண்டும். அதற்காகத்தான் நேற்று நம்முடைய தலைமையில் நம்முடைய சகோதர தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை முன்னெடுக்க வேண்டும். இதை மக்கள் பிரச்சனையாக்க வேண்டும், பெருந்திரள் போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதை நேற்று அறிவு சமூகம் நடத்திய ஒரு கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆக அது போன்ற நாம் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று, பறையர்கள் மத்தியிலே கொண்டு சென்று நாம் நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு தீவிரமாக போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.